ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து எந்த ஃபைல்ஸும் எந்த சாய்ஸும் நான் வைக்கல. இன்னைக்கு நம்ம ஒரு பொதுவான சேனல் ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாரோ கார்ட்ஸ் மூலயமா அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா நம்ம என்னென்ன மெசேஜ் எல்லாம் ரேண்டமாக வருதோ, ஸோ இது டாபிக் பேஸ்டு கிடையாது. நம்ம டாரோட்ஸ் மெசேஜ் அண்ட் ஆரக்கிள் மெசேஜ் வச்சு நம்ம பார்க்கலாம். உங்கள் சுச்சுவேஷனுக்கு இது எனக்கான மெசேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு தோன்ற அந்த மெசேஜ் மட்டும்தான் அது உங்களுக்கானதாக இருக்கும். மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கான மெசேஜ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன சேனலோட மெசேஜ் இருக்கு ஃபார் த வியூவர்ஸ் அப்படின்றது பார்ப்போம். ஸோ யூனிவர்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கான சேனல் மெசேஜ். இங்கே வந்து ஒரு கப்புள் பிரிஞ்சு இருக்கீங்க. ஏதோ ஒரு மாற்றத்துக்காக, அதாவது உங்கள் கனெக்ஷனுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க ரொம்ப நாட்களாக. இங்கே யாரையோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பர்சனுக்கு தெரியாமல். இன்கேஸ் நீங்கள் பிரிஞ்சு இருக்கீங்க, என்னை பற்றி அந்த பேருக்கு வந்து கவலையே இல்லை போல், என்னை வந்து அவங்க பார்க்கல அப்படின்னா, நோ, உங்களுடைய பேர் உங்களை நினச்சிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்ககிட்ட டைரெக்டாக விசாரிக்காமலே உங்களை வேவு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த மூவும் பண்ணல, உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கார்ட் ஷஃபில் பண்ணும்போது 3 கார்ட்ஸ் விழுந்தது. ஸோ எஸ், டிஸ்டன்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க உங்கள் பேர் உங்களை தேடி வருவாங்க. அவங்க ஆல்ரெடி உங்களோட ஒவ்வொரு மூவும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் தே லவ் யூ. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னா, வேற ஒரு மாற்றம், அதாவது ஃபினான்ஷியலி ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, ஒரு சேஞ்ச்காக எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே எந்த மாற்றத்தையும் காட்டலை, பட் உங்களுக்கு தெரியாமல் எல்லா சேஞ்சஸும் உங்களுக்காக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் உங்கள் கெரியரில் ஒரு ஸ்டெபிலிட்டி பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஒரு ஜாப் ஷிஃப்ட் இருக்கு, அது நீங்கள் ஆசைப்பட்ட இதுவே உங்களுக்கு அமையும். ஓகே, வேற என்ன மெசேஜஸ் இருக்கு யூனிவர்ஸ்? ஓகே, வேர்ல்டு கார்டு இருக்கு. ஓகே, இங்கே ஏதோ யாருக்கோ ஒரு டவர் மூமெண்ட் நடந்திருக்கு, அதாவது உங்கள் லைஃபே தூக்கி போட்ட ஒரு மூமெண்ட் இருக்குது. ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம், இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா தான் என் லைஃப்பில் போயிட்டு இருந்தது, ஆனால்
இப்போ எல்லாருக்குமே நான் வந்து விரோதியா மாறிட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணல, என் மேல ஏதோ ஒரு பழி வந்துருச்சு. என் மேல நிறைய பேர் இப்போ வந்து குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நான் என்னை டிஃபெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் ஃபைட் பண்ணவே முடியல. டோட்டலாக என் நல்லா இருந்த லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியா ஆயிடுச்சு. அப்படின்னு இருக்க உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வேர்ல்டு கார்ட் கம்ப்ளீஷன். ஸோ உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்கள் மேலே பழி போட்டவங்க, ஆர் இந்த சுச்சுவேஷனே வந்து முடிய போகுது. உங்களை பழி சொன்னவங்களுக்கு எல்லாம் நீங்கள் எப்படி அப்படின்றத அவங்க கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அவர் வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு மொமெண்ட் இருக்கும். போராடிட்டு வந்துட்டே இருக்கீங்க, பட் என்ன பண்ணாலுமே அது ஸ்ட்ரகிளா போயிடுது அப்படின்றவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் தான் உங்களுக்கு எண்ட் ஆக போகுது. ஓகே, வாட் எல்ஸ்? சன் கார்ட். வாழ்க்கையே போரிங்காக போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு தெளிவே இல்லை, எனக்கு இருக்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியல. எதையோ எதிர்பார்த்துட்டு மட்டும் நீங்கள் இருக்கீங்க ஏதோ ஒரு சேஞ்சுக்காக, அப்படின்னா அந்த சேஞ்ச் வரும். இன்னொரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் என்னன்னா, இங்கே சன் அண்ட் மூன் ரெண்டுமே வந்திருக்கு. சன் மூன் பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெட்டப் ஆயிருக்கலாம். அதாவது அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறது உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்னால நீங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனை, அவர் உங்களை கஷ்டப்படுத்தின ஏதோ ஒரு விஷயம், ஐ மீன் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்க போகிற ஏதோ ஒரு விஷயம், அவர் நீங்கள் எதையோ பண்ணிட்டு பேரண்ட்ஸ் உங்ககிட்ட பேசாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து தீர போகுது. எஸ், அந்த ஸ்ட்ரகிள், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தீர போகுது. ஆமாம், ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிடுவீங்க. ஹாப்பி ஃபேமிலி கார்டு வேறு இருக்குது. ஸோ உங்களால் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது மனசு கஷ்டமாயிருக்கலாம், ஆர் மேபி நீங்கள் லவ் யாராவது இங்கே உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க, அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இல்லை நான் கல்யாணம் பண்ணால் என் பேரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு குறியோடு இருந்திருக்கீங்க. இத்தனை நாள் உங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னா, இனிமே நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறதுனால சரி அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்க. உங்களுடைய லவ் மேரேஜுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. எஸ், இங்கே மேரேஜ் தான் ஹெரஃபண்ட், மேரேஜ்க்கு ஒத்துப்பாங்க. ஓகே, இப்போ நான் வேறு டெக் யூஸ் பண்ணுறேன். Spirit guides, universe, angels, channel messages for universe. Sorry, channel message from the universe. இங்கே
யாரோ ஹார்ட் பிரேக் ஆகி இருக்கீங்க. அது உங்க மனசுலே போட்டு புதைச்சி வச்சிருக்கீங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஹீல் ஆயிடுவீங்க. யூ ஆர் அ ஸ்ட்ராங் பர்சன். என்ன ஹர்ட்டிங் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இதுல இருந்து நீங்க கூடிய சீக்கிரம் ஹீல் ஆகி வெளியே வந்துடுவீங்க. நீங்க எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் மற்றவங்கள நம்பி மற்றவங்கள கேர் பண்ணி நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஹீலிங் ஃபேஸ் நீங்கள் இப்போ உங்களை செல்ஃப் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்கள் மனசுலே தான் இருக்குது. அது வேறு யார்கிட்டையும் ரொம்பலாம் ஷேர் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற அந்த வருத்தம், இனி அதை நினச்சி வருத்தப்படுறதையே விட்டுருவீங்க. மற்றவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டா நான் அதை நினச்சிக்கிட்டே ஹர்ட் ஆகிட்டே இருந்து என்னுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணுமா? நான் இனி யார் மேலேயும் ஒரு ஃபீலிங்ஸ் வைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன நான் சேவ் பண்ணிப்பேன். அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். யூ வில் பிகம் அ ஸ்ட்ராங் பர்சன். இனிமேல் யாராலையும் உங்கள் மனசு உடையறதுக்கு நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். ஓகே, what else? Pentacles, justice. வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா ஆர் அந்த பிளான்ல இருக்கீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நாள் லீகல் டாக்குமெண்ட்ஸ், சரியான லோன் சாங்ஷன் ஆகல, பத்திரம் கைக்கு வரல, லோன் அடைச்சிட்டேன் இன்னும் அது என் கைக்கு வரல டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டட், லேண்ட் ரிலேட்டட், உங்கள் பொசஷன் இருக்கு இல்லையா, ஃபேமிலி பொசஷன், லாங் டேர்ம் வெயிட் பண்ண ஏதோ ஒரு பொசஷன் உங்களுக்கு கைக்கு வர போகுது. Okay, what else? Page of Wands, Eight of Cups, Nine of Pentacles. சில பேர் உங்களுக்கு சூட் ஆகாத ஏதோ ஒரு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டெபிலிட்டி, உங்கள் ஓன் இண்டிபெண்ட்டாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நல்லா போயிட்டுருக்க உங்கள் லைஃப்பில் சடனாக ஒரு விஷயம் நடக்க போகுது. அது உங்கள் லைஃப் டிசிஷன், நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அது கொடுக்க போது கூடிய சீக்கிரம். அது எதை பற்றி? உங்களோட லவ் லைஃப் ஆர் உங்கள் பார்ட்னர் சூஸ் பண்ணுற விஷயத்தில். ஏன்னா இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் இப்போ ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில் உங்கள் கெரியர், உங்கள் பேஷன் பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கீங்க. பட் சடன்லி சம்திங் ஷோஸ் அப். அதில் நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப் டெசிஷன் அது பார்த்து சூஸ் பண்ணணுன்ற மாதிரி. வித் ரிகார்ட்ஸ் டு லவ், இது பாஸ் பர்சன்லாம் எனக்கு தெரியல, இது பாஸ் கிடையாது, என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதனால தான் ரொம்ப யோசிக்கிறீங்க.
whether to take this or not அப்படின்ற மாதிரி. ஸோ singles expect someone to show up in your life. Okay, what else? Two of Cups, Queen of Pentacles, Ten of Swords. I guess okay, relationship or யார் கூடயோ ஆர் உங்க மேரேஜ் எதுவாக இருந்தாலும் உங்கள் பேரோட இப்போ ஒரு ஃபேஸில் இருக்கீங்கன்னா, இப்போ அந்த இருக்கிற ஃபேஸ் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க இன் யோர் ரிலேஷன்ஷிப், விச் இஸ் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா மேரேஜ் ஒரு ஸ்டெப் போகிறது. மேரேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃப்பை இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்துன்னு போவாங்க அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் போக போகுது. ஆர் எண்டிங் சம்திங், எண்டிங் ஆஃப் மேபி ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் உங்களுக்குள்ள. யாராவது ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சரியா அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகல அப்படின்னா டோன்ட் வாரி, அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேஸ் வந்து எண்ட் ஆகிடும். இப்போ யாரோ வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க உங்கள் பேர் நினச்சி. ஸோ அது நெக்ஸ்ட் லெவல் போகுது. எண்டிங் ஆஃப் திஸ் ஆர்கியூமெண்ட் ஏதோ இப்போ சில பேருக்கு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் எண்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களோட லைஃப், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் நான் வாழணும். யாரோ ஒருத்தவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதும் இருக்குது. ஒரு உங்கள் மேரேஜ் லைஃப் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் அந்த சுச்சுவேஷனே எனக்கு வேணாம், இவங்க கிட்ட இருந்து நான் போனால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து கன்ஃபார்ம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து விலகிடுவீங்க. டெத் கார்ட். ஸோ டெத் வந்து எய்தர் அந்த சுச்சுவேஷனை எண்ட் பண்ணுறது ஆர் நியூ ஸ்டார்ட். ஸோ இது உங்கள் சுச்சுவேஷனுக்கு நீங்கள், ஏன்னா கடைசியில் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஹாப்பி, இந்த பர்சனோட எல்லா ஆர்கியூமெண்ட்ஸை வந்து எண்ட் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி வாழ்கிறது உங்களுக்கு ஹாப்பியா, ஆர் அந்த பர்சனே வேணாம், நான் அங்கேருந்து நான் விட்டு ஓடினா போதும், அந்த சுச்சுவேஷனே எனக்கு வேணாம், அங்கேருந்து நான் வெளியே வரணும், அதுதான் எனக்கு ஹாப்பினஸ்னா அது நடக்கும். ஸோ டேக் இட் ஹவ் இட் ரெசனேட்ஸ். ஓகே, சரி. எனக்கு 3 டெக்கா எடுக்கணும்னு தோணுது. ஓகே, ஸ்பிரிட் கைஸ், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் சொல்கிறதுக்குள்ளே வந்திருக்கு. லெட்ஸ் சி. வியூவர்ஸ்க்கு சேனல்டு மெசேஜ் கொடுங்க. யூனிவர்ஸ், ஓகே, ரொம்ப நாள் மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா மேரேஜ் ஆகும். அவர் பார்க்குறது பேரண்ட்ஸாக இருக்கீங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பார்த்துட்டே இருக்கே, அது அமைய மாட்டேங்குது அப்படின்னா கூடிய சீக்கிரம் நடந்துடும், வருத்தப்பட வேண்டாம். சீக்கிரம் வரப்போகுது.
மேபி 3 months வரன் வந்துடும். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இப்போ அந்த டைம் லைன் தோணுது. ஸோ பார்த்துக்கோங்க, 3 monthsக்குள்ளே ஏதாவது ஒரு வரன் செட் ஆகிடும். ஆர் பார்க்குறது உங்களுக்கே எனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னா 3 months. Okay, what else? King of Cups, King of Wands, Empress, Chariot. Okay, இங்கே 2 men ஷோ அப் ஆயிருக்காங்க. மேபி இங்கே யாரோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ ஹாப்பியாக போகிறாங்க. ஆர் மேபி இட்ஸ் யுவர் பிரதர் ஆர் யுவர் பேர். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக பேபி பிறந்துரும். ஸோ பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேபி சொன்ன டைம் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே பிறந்துடுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்ட்டு யோசனையிலே இருக்கவங்களுக்கு அது நடக்கும். ஆர் பார்க்குறது ஒரு மேனாக இருந்துட்டு என்னோட ஒய்ஃப் ஆர் என் சிஸ்டர்ஸ் ஆர் யாருக்கோ அவங்க ஃபர்டிலிட்டி இஷ்யூ கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட என் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு நல்ல நியூஸ் இருக்குது. 7 months என்ன இந்த கார்ட்ஸ் எடுக்கும்போது எனக்கு டைம் லைன் தோணிகிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் எனக்கு டைம் லைன் சொல்லணும்னு தோணல. பட் இப்போது ஓகே, 7 or 7th or 7th month or date 7 அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிங்கில் இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிய வரலாம். ஓகே, வாட் எல்ஸ்? அகெயின் 7 of wands, 3 of cups, death card, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். யாரையோ பிளாக் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்லே. எனக்கு வேணாம், அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், ஆர் இப்போ அவன் பண்ணுறதில்ல எனக்கு பிடிக்கல, ஆர் அவள் பண்ணுறதில்ல எனக்கு பிடிக்கல, முன்ன மாதிரி அவங்க கிடையாது, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு பிரச்சனை வந்துட்டு யாரையோ பிளாக் பண்ணியிருக்கீங்க. அவர் உங்கள் சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் இப்போ அவங்கள அன்ஃப்ரெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உங்களுக்கு இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தீர போகுது. ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் சுச்சுவேஷனில். யாரோ அவங்க செய்யாத தப்புக்கே அது தப்பு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆர் ஆக்சுவலாக என்ன நடந்தது இருக்குது அப்படின்றதே ஒரு ஆங்கரில் நம்ம அதை பார்க்க தவறிடுவோம். ஆர் உங்களை உங்கள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரியலைஸ் பண்ணி வந்துடுவாங்க, சாரி அப்படி சொல்லிட்டு. எஸ், அடியில் 6 of Pentacles இருக்குது. அவங்க வந்துடுவாங்க. உங்களுக்கு என்ன இப்போ கொடுக்காம போனாங்களோ அது இப்போ கொடுப்பாங்க. ஆர் நீங்கள் அவங்கள ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. ஓகே, ஒரு ஃபைனல் மெசேஜ். Hierophant, Queen of Cups,
ஒர்க் பண்ணுறவங்கள ஆர்எல்ஸ் இது நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் ஆர் நீங்கள் டீச்சிங்கில் இருக்கீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்கா? ஆர் நீங்கள் லெக்சரர் ஆர் சில பீப்புளுக்கு நீங்கள் கைட் பண்ணுறீங்களோ ஆர் நீங்கள் யார்கிட்டயாவது கைடன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்கு ரீசன்ட் டைம்ஸ். ஆர் அவங்க உங்களை விட பெரியவங்க ஆர் நீங்கள் யாருக்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்பீங்க அவங்க ஏதாவது உங்களை திட்டிருக்கலாம், அதனால நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இது இனிமே அது நடக்க வாய்ப்பு இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய கைட் கிட்ட ஒரு யார்கிட்ட இருந்து நீங்க வந்து அட்வைஸ் எப்பவுமே தேடி போவீங்களோ அவங்க கிட்ட அவங்க சொல்ற ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பேசுறது எப்படி பேசணும் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனை தேவையில்லை அப்படின்னா இந்த சினாரியோ வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஆரக்கிள் மெசேஜ்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ரீடிங் முடிச்சுப்போம். Fourth chakra, go to personal healing and happiness. Healer. அடியில் வந்துட்டு the garden and the gate, patience இருக்கு. ஸோ கார்டன் அந்த கேட்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்த்து நீங்க இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி அந்த சேனலோட மெசேஜஸில் ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். எதையோ ஒரு சேஞ்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி உங்கள் லைஃப் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் தேவை அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த abundance, prosperity உங்களை தேடி வரும். ஸோ ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆக போகிறீங்க. எனக்கு இதில் அதுதான் ஃபீல் ஆகுது. அண்ட் வாட் எவர் என்ன சேஞ்ச் வந்தாலும் அது சேஃபர் பிளேஸ் தான். சில பேருக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னாவே பயந்துருவாங்க. நான் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கேன், அந்த சேஞ்ச் வந்து காலை வாரி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நோ, அது சேஃப் தான். அண்ட் ஆல்சோ ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க ப்ரே பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு எஃபர்ட்ஸ் போடணும். பிகாஸ் இங்கே கேட் இருக்கு. த கேட் ஃபார் அ பெட்டர் சேஞ்ச்
இங்கே இருக்கு அப்படின்னா அவள் கழுத்துலே வந்து தெரியுதா தெரியல, இங்கே அவள் கழுத்துலேயே அந்த கீ வச்சிருக்கா. அவள் நினச்சா அது ஓப்பன் பண்ணி போகலாம். பட் ஆல்ரெடி நான் கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கேன். எனக்கு அந்த சேஞ்ச் வேணுமா, ஆனாலும் எனக்கு வேணும். இப்படியும் யோசிக்கிறவங்க சுச்சுவேஷனில் சொல்கிறோம். ஸோ சேஞ்ச் வேணும்னா யூனிவர்ஸ் அதை தர ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த கீயை நீங்கள் போட்டு கேட்டை திறந்து அந்த சேஞ்சஸ், அந்த லைஃப்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே ஸ்ட்ராங்காக வருது. ஓகே, ஃபோர்த் சாக்ரா ஆர்கேஞ்சல் ரஃபேல். இவர் ஃபோர்த் சாக்ரா எப்பவுமே ரிலேட்டட் டு ஹார்ட், லவ், செல்ஃப் லவ். எது இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ். சில பேருக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் இப்போ கூட உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்னா இனி வரும் காலங்களில் நீங்கள் அந்த மாதிரி இருக்க போறீங்களா, ஆர் உங்கள் கைட்ஸ் அப்படி இருக்க உங்களை சொல்கிறாங்க. போதலைன்ட்டு இருக்கும்போது எது கிடைச்சாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வராது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் தோணிட்டு இருக்கும். பட் அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசளவில் அந்த ஒரு மாற்றம் கொண்டு வரும். ஆர் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகிறீங்க அப்படின்றது தான் வந்து இதில் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, யாரோ உங்களை அப்போஸ் பண்ணுறதுக்கே யாரோ பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்டு நம்ம ரொம்பவே கராராக இருந்திருக்கோம். சில பேர் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஒரு ஆங்க்ரி மோட்லேயே எல்லாத்தையும் டீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. வாழ்க்கையை வெறுத்து, புரியுது, சந்தோஷம் அப்படின்ட்டு எதாவது நடந்திருந்தா தானே நான் ஹாப்பியாக இருப்பேன். என்னை எல்லாரும் வந்து என்னை ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பாருங்கள். மற்றவங்க கத்துறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு நம்ம வந்து ஏன் நம்ம கேரக்டரை வந்து அப்படி ஆங்க்ரி பேர்டாக மாற்றிக்கணும்? நமக்கே யாரோ வந்து கோவத்தில் திட்டினாங்கன்னா அவங்கள பற்றி நம்மளே தப்பாக தான் நினைப்போம். என்ன இவங்க ரொம்ப கோவமாக பேசுறது. ஸோ அங்கே நம்ம அவங்களுடைய கேரக்டரை வந்து தப்பாக தான் அங்கே நம்மளே நினைப்போம். அதே மாதிரி நீங்கள் கோவமாக இருக்கும்போது உங்களையும் மற்றவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ பி லவ்வபிள், பி கைண்ட். ஸோ அப்போது உங்களை சுற்றி இருக்கவங்களும் கைண்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு இதுலேருந்து வருது. தென் டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ், ஹீலர் ஆஃப் தி ஏஜஸ். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வைப் தான். ஹீலர், உங்கள் பர்சனல் லைஃப்லேயே ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது. ஒரு ரஃப் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு மருந்து போட்ட மாதிரியான ஒரு நியூ பிகினிங் அமைய போகுது. அண்ட் இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா உங்களுடைய கன்ஃபியூஷன் நிறைஞ்ச அந்த தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸை கிளியர் பண்ணணும். நம்ம மூளை ஒன்று இருக்கே, அது சும்மா நெகட்டிவிட்டியை நினச்சிக்கிட்டே இருக்கும். இல்லாததையும் இருக்கிற, இது மாதிரி நடந்துட்டா, இப்படி வந்துட்டா, அப்படி வந்துட்டா நினச்சி நினச்சி ஆல்ரெடி புண்ணாக இருந்த மனசை இன்னும் புண்ணாக்கிடும்.
பட் நமக்கே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் எப்படி சொல்ல, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இந்த ஹாப்பினஸான உங்கள் லைஃப், ஒரு நியூ ஸ்டார்ட் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க த்ரூ யுவர் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி, நமக்கு பிடிச்ச விஷயத்த நினச்சி பார்க்கணும் ஆர் அதை நம்பணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ உங்களுடைய மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தானே, அதை ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம இதை நினைக்கிறோம். அப்போ நினைக்கிறப்போ மட்டுமே நம்ம இந்த மாதிரி, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது மட்டும் இப்படி நினைக்கிறது வேணாம். த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் யுவர் இந்த சுச்சுவேஷன் நெகட்டிவ் தாட்ஸை வந்து முக்கால்வாசியாவது அதை நினைக்கிறதுல இருந்து நீங்கள் கட் பண்ணுங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. ஸோ உங்கள் லைஃப், இந்த ஹாப்பி லைஃப் ஒரு உங்கள் கஷ்டத்துக்கு மருந்து போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் தர அந்த கம்ஃபர்ட் நியூ பிகினிங் உங்களுக்கு சீக்கிரமே அமையும். ஓகே, ஹெல்த் வைஸ் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ். ஹீலர் ஆஃப் தி ஏஜஸ். உங்கள் ஹெல்த் வைஸ் ஏதோ ஒரு போராட்டத்தோடு இருக்கீங்க. மேபி டேரோட்டில் எனக்கு அது அந்த மெசேஜ் வரல, பட் இதில் வந்துச்சு. ரொம்ப நாள் நீங்கள் உங்கள் போராட்டமே அதுதான் போல். இதுலேயும் உங்கள் கஷ்டத்துக்கு மருந்து போடுற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் அமைப்போகுது. அண்ட் ஆல்சோ இது பவர்ஃபுல்லான மெசேஜ். ஹெல்த் இஷ்யூஸ் ஹீல் ஆகும். அண்ட் இதில் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இதில் நான் பார்த்துருந்தேன் டேரோட்டில். ப்ரெக்னென்சி நிறைய பேர் ட்ரை பண்ணி அது வரலை அப்படின்றவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்க. அதுவும் ஒரு வகையான ஹீலிங் கான்செப்ட் தான். அண்ட் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பை வந்து, அதாவது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கண்டுக்காமல் இருந்திருக்கீங்க. செல்ஃப் கேர்னால் நாட் ஒன்லி உங்கள் மனசை மட்டும் ஹீல் பண்ணுறதை நான் சொல்லலை, உங்கள் பாடி வைஸ் ஹீலிங். இத்தனை நாள் நான் ஏதோ ஒரு நேரம் தூங்குறேன், நடுராத்திரியெல்லாம் முழிச்சுன்னு இருக்கேன், சரியா தூக்கம் வரல, ஃபோன் ஓடிட்டு இருக்கேன், இந்த மாதிரி லைஃபை இம்பேலன்ஸாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம், பட் உங்கள் ஹெல்த் வைஸ் நீங்களே ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஹீலிங் இனி நடக்க போகுது. ஆர் உங்கள் கைட்ஸ், உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ், யூனிவர்ஸ் உங்களை ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை வந்து சரி பண்ணு அப்படி சொல்கிறாங்க. சரி பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு ஹெல்த்து இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாத, அதை கண்டினியூ பண்ணுங்கள், ஹோப்போடு இருங்க. நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் அதை ஹீல் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு மெசேஜும் இருக்குது. அண்ட் சில பேர் வாண்டடாகவே உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, வேற அந்த பேஷன்ஸ் இருக்குது. பேஷன்ஸ் அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியும். உங்கள் கஷ்டம் எல்லாம் வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கு அந்த கஷ்டத்தை நீங்கள் விட்டுறணும். உடனே அது நடக்காதுதான். சடனாக உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டு ஒரு மொமெண்ட் இருக்குது, அதுலேருந்து அடுத்த நிமிஷமே ஓகே கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம அதை டெலீட் பண்ணிட்டு வர முடியாது ஈஸியாக. இட் டேக்ஸ் டைம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப ஆர்வமாக என்ன நடக்கலைன்னு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் பொறுமையாக இருங்க, அது வந்து சேரும் உங்களை அப்படின்ற ஒரு மெசேஜ் இதில் வருது. பொறுமையாக இருந்து நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கவே இல்லைன்ட்டு சில பேர் அந்த ஹோப்பே விட்டுட்டு உங்கள் கோல், அதாவது ஒரு கெரியர் ஆர் உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப காலம் காத்திருந்து
இது நடக்கவே நடக்காது, நான் என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன் போல இருக்குன்னு விலகிற மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அப்படிலாம் விலக வேண்டாம். பேஷன்ஸாக நீ இருந்துட்ட, நான் கொடுக்குறப்ப நீ ஏன் அந்த எண்ணத்துலேருந்து வெளியே போகணும்? இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அடியில் கம்யூனிகேட் இருக்கு, தெரியுதா? கம்யூனிகேட் வித் அதர்ஸ் மோர் ஃப்ரீலி, ஸ்பீக் அப், யூ ஹாவ் அ ரைட் டு பி ஹர்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வருது. சில பேர் டாரோட்டில் பார்த்துருக்கேன், உங்கள் மனசுலேயே உங்கள் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டேயும் கம்யூனிகேட்டே பண்ணாமல் வந்துட்டுருக்கீங்க. ஆர் உங்கள் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம், ஆங்க்ரியாக இருக்கீங்க. அதை அந்த லவ் பி கைண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் இதில் சொல்லியிருந்ததுனால மேபி உங்கள் வே ஆஃப் கம்யூனிகேஷனை மாற்றி பாருங்கள். உங்களுக்கு இங்கே தெரியுதா? ஐ கெஸ் வெயிட். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு லெக்சர் எடுத்தேன் இந்த பேஷன்ஸ் கார்டுக்கு. இந்த வெயிட் வந்திருக்கு. ஸோ ஷியோர் நீங்கள் எதுக்கோ ஒன்று காத்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் பேஷன்ஸோடு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். Take time to think on the matter at hand. Don't be tempted to rush. Double confirmation guys, வெயிட் பண்ணுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்கள் பூமி ஆள்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய விஷயம் நீங்கள் ஆழணும் அப்படின்னா வெயிட். Energy. Try to keep a positive energy by surrounding yourself with positive people. டாரோட்டில் ஒரு இடத்துல வந்திருந்தது, உங்களுக்கு தேவையில்லாதவங்கள நீங்கள் கட் பண்ணிட்டு போகிறதுக்கு, எஸ்கேப் ஆகி போகிறதுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பண்ணலாம். உங்கள் எனர்ஜி, உங்களுடைய சோல், உங்கள் வைபை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளாம் இருக்க விடாமல் அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சில பேர் இருக்காங்கன்னா அவங்க தேவையில்லை. அவங்கள நம்ம பேம்பர் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது? உங்கள் பேட்ரி லோ ஆகிற மாதிரி யாராவது இருக்காங்கன்னா ப்ளீஸ் அவங்கள கட் பண்ணிடுங்க. பாசிட்டிவிட்டி, உங்களை மோட்டிவேட் பண்ணுற, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, ஹார்ட் வைஸ் ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்க பீப்புளோட இருங்க. இந்த ஒன்று. ஓகே, லாஸ்ட் மெசேஜ். நேச்சர். Reconnect with nature. Feel the sun on your skin. Walk barefoot on the grass. என்னன்னா நிறைய பேர் உங்கள் இஷ்யூஸ், லைஃப் ஸ்ட்ரகிள் நினச்சி வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து ஹீலிங் டைம் இது. ஹீலிங், உங்கள் பாடி வைஸ் ஹீலிங் எல்லாமே. இவ்வளோ நேரம் நான் லெக்சர் எடுத்தேன். நேச்சர் பிளேஸ் போங்க. நமக்கு அந்த இயற்கையோட அழகை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே மறந்து கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஒரு அமைதி, ஒரு காம்னஸ் ஃபீல் பண்ண முடியும். இது தேவைப்படுறவங்களுக்கான மெசேஜ். இது அட்வைஸ் பார்த்துருவோமா? இவ்வளோ நேரம் இதை பார்த்தாச்சு. ஏஞ்சல் அட்வைஸ் கார்டு எடுக்கலன்னா எப்படி? ஓகே, ஏஞ்சல்ஸ் வியூவர்ஸ்க்கான ஒரு சில பல அட்வைஸ் ஃபார் தி சிச்சுவேஷன். ஓகே, பாட்டமில் எனர்ஜி ஒர்க்.
சிங்க் ஆகுது காய்ஸ், இங்க பாருங்களேன், பாத்தீங்களா? இங்கேயும் எனர்ஜி பாசிட்டிவ் பீப்புள் கூட இருக்க சொல்லி இங்கேயும் எனர்ஜி ஒர்க். Your body is a remarkable energy field that will positively respond to loving treatments. Your hands and heart are activated to give healing energy to your loved ones and clients. Again, in the communication, நான் சொன்னேன் இந்த heart, fourth chakra. லவ், பேஷனேட். நீங்கள் யாருக்கிட்டேயோ கோவப்பட்டுட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் ஒரு டெம்பர் மோடில் இருக்கீங்கன்னா, நீங்கள் பாதி பேருக்கு உங்களுடைய கைண்ட்னஸான அந்த ஒரு லவ்வை கொடுத்து பாருங்க. உங்கள் சுச்சுவேஷன் எப்படி மாறுது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. இது உடனே வந்துடாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா. இது சேனல்டு மெசேஜ். ஸோ பார்க்குற யாருக்காவது இது இருக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தென் பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப். இதுக்கும் சிங்க் ஆகுது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது, இந்த சேஞ்சஸ் வேணும்னா அதை நீங்கள் தான் எஃபர்ட் போடணும். மாற்றம் தானா நடக்கும், நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன், தானா அந்த கீ போய் அதை திறக்கும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன இது வேணுமா, நீ ட்ரை பண்ணு. நீ என்ன பண்ணாலும் அது சேஃப்ன்றதை நான் இதில் சொல்லியிருந்தேன், இதுலேயும் சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையும் கடலப்பட்டு. இட்ஸ் சேஃப் டு அட்மிட் த ட்ரூத் டு யோர் செல்ஃப், for we will support and guide you through any necessary changes. ஸோ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை தயங்காமல் செய் அப்படின்றத ஏஞ்சல் சொல்கிறாங்க. கோ ஃபார் இட். இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன், கோ ஃபார் இட். மேபி நிறைய பேர் ஸ்டப்பனாக இருக்கீங்க போல. திரும்ப திரும்ப நான் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ், எவ்வளோ டேரட் மெசேஜ் பார்த்தோம், அதில் யாருக்காவது அட்வைஸ் இருக்குன்னு பார்த்தா இந்த ஒரு அட்வைஸ் வந்துட்டே இருக்கு, கோ ஃபார் இட். யாரோ உங்கள் கோல்ல இருந்து விலகி வர மாதிரி இருக்கீங்க போல. ப்ளீஸ் ஹோப்பை விட்டுறாதீங்கன்னு சொன்னேன். பொறுமையோட இருங்க, விட்டுறாதீங்க, கோ ஃபார் இட். இது என்ன? ரிலீஸ் அண்ட் சரண்டர். சில பேர் நெகட்டிவிட்டியை கட் பண்ணணும், உங்களுடைய தாட்ஸை விட்டுறணும், நெகட்டிவ் தாட்ஸை விட்டுறணும். அப்போது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் ஹீல் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். டாரட் மெசேஜில் கூட எதையோ ஒன்றத்தை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு மூமெண்ட்டே பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மெசேஜ். அது சுற்றி சுற்றி ஒரே விஷயந்தான், பேட் தாட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ். நடந்ததையே நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அதையும் விட்டுறணும். ஒரு பொருள் பழசாய், ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் என்னுடைய வேறு வீடியோஸில். ஒரு பொருள் பாழா போய் குப்பையை தூக்கி போடணும், ஆனால் அதை மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சுக்கிட்டே இருப்போம். அது வீட்டு இடத்த தான் அடைச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி தான், கிளியர் பண்ணுங்க.
அந்த கிளட்டரை உங்கள் லைஃப்லேருந்து கிளியர் பண்ணுங்கள். அந்த தாட்ஸ் உங்கள் லைஃப்லேருந்து கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வேணும், அது என் வாழ்க்கையில் ஹாப்பினஸ் வேணும்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும். விருந்தாளி உங்கள் வீட்டில் வரப்போ உங்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணி வைப்பீங்களா? இல்லை இப்படியே தான் இருப்பேன், அவங்க வந்தால் வரட்டும் இல்லைனா போட்டோம் அப்படின்ட்டு இருப்பீங்களா? ஸோ உங்கள் நியூ ஹாப்பி லைஃப், அதாவது ஒரு நியூ பிகினிங்ஸ் உங்கள் லைஃப்பில் வரணும்னா உங்கள் பாஸ்டில் நடந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த கிளட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து, உங்கள் மனசுலேருந்து அதை கட் பண்ணி தூக்கி போடணும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா மக்களே? ஓகே, இந்த மாதிரியான சேனல்டு மெசேஜ் டைப் ஆஃப் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்கள் சுச்சுவேஷனோட அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எந்த ஃபைல் செலெக்ஷனும் வைக்கலன்ட்டு ஃபெட்டப் ஆகிருக்க வேண்டாம். சம்வாட் இன்ட்யூஷனில் தோணுச்சு. நோ, ஏன்னா சில பேர் ஃபைல் செலெக்ஷன் வச்சேன்னா அவங்க கேட்க வேண்டிய மெசேஜ் வேற ஒரு ஃபைல்லையும் இருந்து அதை மிஸ் அவுட் ஆக வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்து திடீர்னு தோணுச்சு. ஸோ ஆல் டுகெதராக பண்ண எல்லாரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பீங்க. உங்கள் மனசுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ஆணித்தரமாக இது எனக்காக சொல்கிற மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும் பை திஸ் டைம், அது உங்களுக்கான மெசேஜ் தான். ஓகே ஓகே கைஸ், என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் சரியாயிடும். ஹோப்ஃபுல்லாக இருங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். பை பாய்.